ஹாய் குரு, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆண்டி, ஆ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃபுல்லாக சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ம் ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம்? நல்லா தான் ஆண்டி போகுது. ஓகே. என்ன எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக? உங்களோட ஸ்டடீஸ் பற்றி சொல்லுங்கள். ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கேன். ஓ, ஓகே. ஏரோஸ்பேஸ் அதுலேயும் எலக்ட்ரானிக்ஸ். அவங்க ஆக்சுவலி சி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. ஆமாம், சி இருக்கும். சின்னோட உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக. ஸ்டாக்கு, லிங்க் லிஸ்ட்டு, கியூ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். என்ன அந்த மாதிரி. அப்போ நீங்கள் சி++ பேஸை முடிக்கணும். பைத்தான், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட். இங்கே உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் தெரியுதா? நான் சும்மா டைப் பண்ணி. தெரியுது. ஓகே. இங்கே உள்ள பிள்ளைங்க 12th முடிச்சுட்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க டிசிஎஸ்ன்ற கோர்ஸுக்கு. வித்தின் 3 மந்த்ஸில், சரியா 3 மந்த்ஸில் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மேலே உள்ளது எல்லாமே கோர் கான்செப்ட் சி, அதுக்கப்புறம் சி++ல ஊப்ஸு, பைத்தானில் ஊப்ஸும் சேர்ந்து கோர் கான்செப்ட் ப்ளஸ் ஊப்ஸ், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது தவிர்த்து எம்எஸ் ஆஃபீஸ் வேறு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ அவங்க ஆனால் டெய்லி நேரில் வர்றதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்களும் முடிச்சிடணும். முடிச்சு லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் காட்டுற அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். கன்சோல் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான், பட் அது ஒரு நல்ல இனிஷியேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு. சரி, இப்போது ஒரு சி ப்ரோக்ராமிங் ஆடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுத சொன்னால் எழுத தெரியும்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இல்லை கொஞ்சம் கஷ்டம். ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் மறந்துட்டேங்க. என்ன ஏன்னா நான் ரீகால் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டர்போ C++ கம்பைலர் யூஸ் பண்ணோமா, இல்லாட்டி தேவ் C++ கம்பைலர் யூஸ் பண்ணோமா ஆரம்பத்தில்? தேவ் C++. ஓ, உங்களுக்கு அதான் ஒர்க் ஆச்சு என்ன? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவே ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா குரு? ஓகே. நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போயிடுறேன். முதல்ல வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம கொடுப்போம். நீங்கள் நான் கேட்க அன்னன்னைக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி நெட்லலாம் பார்க்க வேண்டாம். இனிஷியலாக நீங்கள் ஓனாக டைப் பண்ணி அதை எரர் வந்தாலும் கரெக்ட் பண்ண முடியாட்டி கூட நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு அந்த கிவன் ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வித்தின் 1 மந்தில் நீ எழுதுகிற அளவுக்கு செம்மையாக கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரீகால் பண்ணிட்டே போயிடுறேன். ஹேஷ் இன்க்ளூட் std io.h இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க் செக்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹெடர் ஃபைல் சொல்லுவோம். இது வந்து ஹெடர் ஃபைல் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் அதுதான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் சொல்லுவாங்க. இதில் இந்த ஹெடர் ஃபைலில் நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். டர்போசியில் போனோன்னா நமக்கு தெரியும். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் ப்ரோக்ராமில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் எனி சென்டென்ஸ் டு த எண்ட் யூசர்னா யூ நீட் டு யூஸ் பிரிண்ட் அப். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எண்ட் யூசர்னா யூ நீட் டு யூஸ் ஸ்கேன் அப். சரியா? இதுக்காக கண்டிப்பாக நம்ம stdio.h நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஞாபகம் இருக்கா நம்ம ப்ரோக்ராம் எழுதணும்னா ஆக்சுவலாக ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க அப்படின்னா இந்த எண்ட் யூசருக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அப்போது அவங்க சிஸ்டமில் உட்காரும்போது அவங்க வந்து என்ன தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க என்னென்ன டாஸ்க் அவங்க இன்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் நீங்கள் கேல்குலேட்டர் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இது ஒரு சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. இவங்க தான் உங்கள் எண்ட் யூசர். நீங்கள் இவங்களுக்கு 2 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கணும். அதாவது ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் இந்த எண்ட் யூசர்ட்டு முதல்ல என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு வாங்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. என்டர் த செகண்ட் நம்பர் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ரிசல்ட் என்னவோ இப்போ வந்து 68 அப்படின்னு 68ன்னு அந்த ரிசல்ட்டை ஷோ பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் வே. ஓகேயா? ஸோ எண்ட் யூசருக்கு என்ன தெரியாது? சி ப்ரோக்ராமிங் தெரியாது. ஓகே.
நீங்கள் வந்து மியூட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எண்ட் யூசருக்கு சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், அப்போது தெரியும். அப்போ நீங்கள் என்ன வாங்கணும், அவங்களுக்கு என்ன ஷோ பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எங்கே உங்கள் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இன்புட் நான் வாங்கணும், அப்போ எதை யூஸ் பண்ணி வாங்குவீங்க? ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணி நீங்கள் இன்புட் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் நீங்கள் ஷோ பண்ணணும். எதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க? உங்கள் printfன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. எனி வேல்யூ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் எண்ட் யூசர் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் printf யூஸ் பண்ணணும். ஏதாவது இன்புட் நீங்கள் யூசர்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையான மெமரி உள்ள அலாட் பண்ணிடணும், சரியா? ஸோ எவ்ரி ஃபங்க்ஷன் சுட் ஸ்டார்ட் ஃப்ரம் எவ்ரி ப்ரோக்ராம். நமக்கு வீடுனா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் மெயின் அப்படின்ற மெத்தட், இதுதான் மெத்தட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்தசிஸ் போட்டு நீங்கள் எப்படி எழுதிடணும். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து அதாவது உங்களோட கம்பைலர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் என்ட்ரன்ஸ், உங்களோட மெயின் டோர் மாதிரி. உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே நுழையிறதுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் அந்த கம்பைலருக்கு தேவை. அப்படி வந்து நீங்கள் என்னென்ன டாஸ்க் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிட்டன் போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டன் ஆயிடுச்சுன்றதை டினோட் பண்ணுறதுக்காக ஜீரோவை சென்ட் பண்ணுவாங்க கம்பைலருக்கு. இந்த ஜீரோன்றது என்ன டேட்டா டைப்பில் வரும் அப்படின்னா 0 to ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இன்டீஜராக வரும். இன்டீஜர் நம்ம ஆல்ரெடி இன்டெக்ரல் நம்பர் பற்றி படிச்சிருக்கோம்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் இன்டீஜர். ஸோ 0 வந்து இன்டீஜர்ன்ற டேட்டா டைப்பில் வரும். இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ இந்த இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் உள்ள ஒரு வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ டிஃபால்ட்டாக இதை எழுதிடுவாங்க, மனப்பாடமாக எழுதிடுவாங்க. சி எழுதும்போது ஹேஷ் இன்க்ளூடு stdio.h போட்டுட்டு இன்ட் மெயின் ரிட்டர்ன் 0ன்னு எழுதி முடிச்சிருவாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. இதுக்கு இடையில உங்கள் ப்ரோக்ராம் கோடை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதுறது? இப்போ எனக்கு மெமரி அலாட் பண்ணணும், சரியா? 2 நம்பர் வாங்க போகிறேன். 2 நம்பரையும் நான் கேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அதாவது ஃபஸ்ட் நம்பரை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை, செகண்ட் நம்பரை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அந்த கண்டெய்னரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெமரி வேரியபிள் சொல்லுவோம். கண்டெய்னர் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் சொல்லுவோம். இந்த வேரியபிள் அப்படின்றத நான் எப்படி சொல்வேன்னா மெமரி அலாட் பண்ணுறது தான் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, மெமரி அலோகேஷன். ஏன்னா எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும் இல்லையா? அப்போ எங்கே மெமரி அலாட் பண்ணுவீங்கன்னா ரேமில் தான் அலாட் பண்ணுவீங்க. நமக்கு 2 மெமரி உண்டு, ஒன்று வந்து ரேமு, இன்னொன்று ஹார்ட் டிஸ்க், சரியா? ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது. பெர்மனெண்ட்னா நம்ம பின்னாடி பார்ப்போம், எப்படி நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் மெமரி அலோகேஷன்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ரேமில் தான் வந்து உட்காரும். இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க குரு, ஒரு ஒரு ஜிடிஏ கேம் விளையாடுறீங்க. அந்த ஜிடிஏ ரன் ஆகிறதுக்கு தேவையான சில விஷயங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எங்கே வந்து உட்காரும்னா ரேமில் தான் வந்து உட்காரும். ஏன் அப்படின்னா கேம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும்போது சிபியூ வந்து எங்கேருந்து எடுக்க முடியும் டேட்டாவைனா எப்பயுமே ஹார்ட் டிஸ்கில் நேரடியாக அதால் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரேமுக்கு மூவ் பண்ணி ரேம்லேருந்து தான் எடுப்பாங்க. அந்த அந்த ரேம் மெமரியை தான், ஏன்னா சிப் மாடலில் இருக்கும் ரேம் மெமரி வந்து, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரேம் வந்து. ஸோ அதனால் ரேமில் தான் மெமரி ஃபஸ்ட்டு அலாட் பண்ணும். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னாலே ரேம் மெமரியில் தான் வந்து இந்த வேரியபிள்ஸு மெமரி எல்லாமே நமக்கு அலோகேஷன். ஏன்னா அங்கே தான் ஓகே 1 GB ரேம் 2 GB ரேம் சொல்கிறீங்களே, அங்கே தான் நீங்கள் உங்கள் வேரியபிளை என்ன பண்ணுவீங்க, டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் என்னன்னு சொல்லிட்டேன், மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே இப்போதைக்கு ரேமில் தான். எப்படி அலாட் பண்ணுறது? என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீ ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துடணும். அப்புறம் வேரியபிள் நேம், அந்த சும்மா நேம் இல்லாமல் இருந்த 2 கண்டெய்னர் இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வீட்டில் ஜீனி டப்பா சால்ட் அண்ட் சுகர் பாக்ஸு ஏதோ இருக்குது, சரியா? ஸோ சால்ட்னா சால்ட், அது அந்த சால்ட்டினுடைய பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவோம். சுகர் இருந்தால் சுகர் பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவோம். சம்திங் வி நீட் நேம். அப்போ டேட்டா டைப், எந்த விதமான டேட்டா டைப் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்கன்னு நீங்கள் கொடுத்து செமிகோலன் போட்டு முடிக்கணும். எக்ஸாம்பிள் நான் எப்படி போடுறேன் பாருங்கள். எனக்கு இன்ட்டில் 2 நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறேன், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. நேம் பெருசாக வைக்கலாம், இல்லை எனக்கு ஷார்ட்டாக போதும் அப்படின்னா N1 N2 வைக்கலாம்.
இந்த நேம் வைக்கிறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸு? சில நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உனக்கு குருன்னு பேர் வச்சுருக்காங்க, எனக்கு ஜோதின்னு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு போய் குமார்னு பேர் வச்சா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஐடி பேசுறது கேட்கும். ஓ, கேட்க மாட்டேக்கா? ஓ, இப்போ கேட்கும். ஓகே ஓகே. அப்படி கேட்கலாட்டி விட்டு விட்டு கேட்டாலும் சொல்லிடு. ம், ஓகே. ஸோ இப்போ கேட்கலன்னா சொல்லுன்னு குரு. ஓகே. ஸோ வந்து எனக்கு வந்து நேம் வைக்கும்போது சம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பாய்ஸுக்கு சில நேம் வைக்கிறாங்க, கேர்ள்ஸுக்கு சில நேம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். இப்போது யாருக்காவது போய் டேபிள்னு பேர் வைக்க முடியுமா? இல்லை கம்ப்யூட்டர்னு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேமிங் ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கும் சில நேமிங் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸ்டார்டிங் லெட்டர் ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, நம்பர்ஸ் வந்து கடைசியில் போட்டுக்கலாம், ஸ்டார்டிங்கில் போடக்கூடாது. இப்போது நான் N3 போட்டிருக்கு வேலை 3N போட முடியாது, N3 போட்டுக்கலாம். அதுமாரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இஃப்பு, ஃபாரு இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டோட்டல் மார்க்குன்னு இருக்குது. டோட்டல் மார்க் நான் ஸ்பேஸ் விட்ருக்கேன். ஸ்பேஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் போட்டு மைனஸை போட்டிங்கன்னா அண்டர்ஸ்கோர். ஸோ அப்போ ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். டோட்டல் மார்க் இப்படி யூஸ் பண்ணலாம். இது கரெக்டு தான். அப்புறம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் கேபிட்டல் N1 போட்டிருக்கீங்க, அப்போ இந்த வேரியபிள் வேறு, இந்த வேரியபிள் வேறு. இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் மெமரி அலாட் பண்ணிடும், அதுக்கு நேம் N1 ஸ்மால் லெட்டரில் வச்சிரும். இதுக்கு கொஞ்சம் மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆகிடும், அதுக்கு N1 கேபிட்டல் லெட்டரில் வச்சிரும். ஓகே. ஸோ கேஸ் சென்சிட்டிவ், ஸ்டார்ட் வித் அல்ஃபபெட், இல்லாட்டி அண்டர்ஸ்கோரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அல்ஃபபெட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து டோட்டல் டாலர் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போன உடனே மெயினை பொறுத்த வரைக்கும் மெயின்றது ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி நான் வந்து குருன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, குருன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும், இது மெயின் ஃபங்க்ஷன், இது சப் ஃபங்க்ஷன். ஜோதின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஜோதின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நம்மகிட்ட எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? 3 ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன், குரு அண்ட் ஜோதி, 2 சப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸில் எந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் மெமரி அலாட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும். இப்போ இங்கே எனக்கு ஒரு மெமரி தேவைன்னா N1, N2, 3 மெமரி ஸ்பேஸ் தேவை, சம் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறது. அதுமாதிரி குருவில் வந்து ஒரு 2 இது தேவைன்னு வச்சுக்கலாம். இன்ட் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அவன் எவ்வளோ நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு லைனில் என்னோட மெமரி அலோகேஷன் இருக்கணும். சரியா? அதே மாதிரி இப்போது இன்ட், இப்போ ஏஜ், அப்போது ஜோதின்ற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு லைனில் என்னோடய மெமரி அலோகேஷன் இருக்கணும். இன்ட்னாலே ஹோல் நம்பர் தான் சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஏஜ் வந்து இப்போ வந்து 30 years 6 month அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பாயிண்டில் வருது, டெசிமலில் வருது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. எனக்கு என்ன பாயிண்ட்னாலும் சரி ஸ்டோர் பண்ணவே முடியாது. அப்போ இன்டீஜர்னாலே ஹோல் நம்பர். அப்போ என்ன மாற்றணும்னா டேட்டா டைப் மாற்றணும். டேட்டா டைப் ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்குது, பாயிண்ட்லனா டபுள்னு ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் ப்ரிசிஷன்னா ஃப்ளோட்டு, டபுள் ப்ரிசிஷன்னா டபுள். மேக்ஸிமம் பாயிண்டில் வந்துட்டாலே டபுள் தான் யூஸ் பண்ணுவாங்க. C++ல் ரெண்டுலேயுமே. இங்கே நீங்கள் வந்து இப்போது 40.5 அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ 48 5 months அப்படின்னு மீன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நம்ம விருப்பம்தான். ஆனால் ஃபஸ்ட்டு லைனில் உங்கள் டிக்ளரேஷன் இருக்கணும். அதான் ரூல்ஸ். சரியா? நேமிங் ரூல்ஸ் என்ன? இதை ரேம் மெமரியில் மெமரி அலாட் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ் இருக்குது. இன்டீஜர்னால் 2 bytes மெமரி அலாட் பண்ணும். அது வந்து 32 bit கம்பைலர் இருந்தால். இதே இது 64 bit கம்பைலர் இருந்தால் 4 bytes மெமரி அலாட் பண்ணும். அப்போ ரொம்ப பெரிய நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 bytesனால் 32,000 சம்திங் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ரேஞ்ச் இருக்குது. இப்போ 2 bytes ரேஞ்சு நான் அடிக்கிறேன் பாருங்க. நீ நம்பர் ஸ்டோர் பண்ணால் இந்த ரேஞ்சில் தான் பண்ண முடியும். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மைனஸில் முதல்ல எழுதுகிறேன். 32,768 டு ப்ளஸில் வந்து 32,767. இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஸ்பேஸ் வந்து 2 பைட்ஸ் தான் இருக்கு. இதே இது 4 பைட்ஸ்னா ரொம்ப பெரிய நம்ம இப்போ 40,000லாம் நான் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா முடியாது. 32 பிட் கம்பைலரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்மளால பண்ண முடியும். அப்போ ஜாஸ்தி வேணும்னா எங்கே போவாங்கன்னா லாங் இன்ட் போயிடுவாங்க. லாங் இன்ட் எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸ் கிடைக்கும். அப்போ லாங் இன்ட்டில் நான் மெமரி அலாட் பண்ணிக்கலாம் இன்டீஜரில் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் டேட்டா டைப். இன்ட்டுன்றது ஒரு டேட்டா டைப், லாங்ன்றது ஒரு டேட்டா டைப், டபுள்ன்றது ஒரு டேட்டா டைப். எவ்வளோ ஸ்பேஸ் இதுக்கு வேணுன்றதை நீங்கள் படிச்சுக்கலாம். 8 பைட்ஸ் அப்படின்றது டபுளுக்கு இருக்கும். இதே இது ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ். இதுவும் பாயிண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான். ஆனால் 4 பைட்ஸ், டபுளுக்குன்னா 8 பைட்ஸ். சரியா? ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். ஜஸ்ட் என்னென்ன வேரியபிள் டிக்ளரேஷன் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். சரியா? ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன், தேவையில்லாதெல்லாம். ஸோ மெமரி அலாட் பண்ணியாச்சு. இதில் இது வரைக்கும் ஓகேயா குரு? ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், மெமரி அலோகேஷன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பரை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்எஃப்பில் நான் பிரிண்ட்எஃப் கொடுக்காம கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரீட் பண்ணனால என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஸ்கேன்எஃப் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்கேன்எஃப்னுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்படி எழுதணும்னு ஒரு வரமுறை இருக்குது. ஸோ சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும் நான். ஓகே, %d. இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அதனுடைய அட்ரஸ் கொடுக்கணும். இப்போது இங்கே வந்து n1 n2ன்னு கொடுத்துருக்கோமா, n1 உடைய அட்ரஸ் எது? இதுதான் பர்டிகுலர் n1. ஓகே, இது n2. மெமரி அலாட் ஆயிரும் ரேம் மெமரியில். இந்த மெமரி வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே டோர் நம்பர் மாதிரி. இப்போ உங்கள் இது உங்கள் சிங்கப்பூரில் ஸ்ட்ரீட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், அல்லது அந்த பர்டிகுலர் ஏரியா நேம் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்னா நம்பர் இருக்கும் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூனிக்காக. அதே மாதிரி ரேம் மெமரியில் நீங்கள் மெமரி அலாட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு n1, ஆனால் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இன்பில்ட்னா என்ன அலாட் ஆகும்னா மெமரி அட்ரஸ் இருக்கும். 65,522 இந்த மாதிரி 2 பைட்ஸ்னால் இப்படி இருக்கும். இது கண்டினியூஸாக தான் இருக்குன்னு கிடையாது, எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட அலாட் ஆகிருக்கலாம். அது மாதிரி அலாட் கேரண்டி கிடையாது கண்டினியூஸாக இருக்குன்ட்டு. ஸோ வந்து ஒரு அட்ரஸ், நான் சும்மா ஒரு அட்ரஸ் எடுத்திருக்கேன், ரேம் அட்ரஸ். இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ். 4 பைட்ஸாக இருந்ததுன்னா அது தந்தாற்போல் 20, இதுக்கப்புறம் அலாட் ஆகுதுன்னா 24, கொஞ்சம் 4 பைட்ஸ் தள்ளி. இல்லை வேறு இடத்துல கூட அலாட் ஆகலாம், சொல்ல முடியாது. கண்டினியூஸாக இருக்காது. அரே தான் கண்டினியூஸாக மெமரி அலாட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கேரண்டி கிடையாது, தனித்தனி வேரியபிள் தான். அதனால் இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை நீங்கள் ஸ்கேன்எஃப்ட கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்குற நம்பர் 45ன்ற நம்பர் இங்கே வந்து உட்காரும். அப்புறம் செகண்ட் நம்பர் ஒரு 35 கொடுக்குறீங்கன்னா அந்த 35 வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும். அப்போது நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேன்எஃப்பில் எதை நான் ரீட் பண்ண போகிறேனோ அதுக்குரிய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் நான் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் இன்டீஜரை ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டீஜருக்குரிய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் %d. சரியா? இதே ஃப்ளோட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃப்ளோட்டை ரீட் பண்ண போகிறேன் பாயிண்டில் வச்சு அப்படின்னா நீ என்ன யூஸ் பண்ணணும், %f யூஸ் பண்ணணும். இதே இது லாங் இன்ட்டு சொன்னேன்ல, லாங் இன்ட்டாக இருந்ததுன்னா ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ஓகே. ஸோ %ld யூஸ் பண்ணணும், %ld. டபுளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துச்சுன்னு குரு, ரொம்ப நாள் ஆச்சுல. ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள்? டபுளுக்கு இன்டீஜருக்கு %d, லாங் இன்ட்டுக்கு %ld, ஃப்ளோட்டுக்கு %f. அப்போ டபுளுக்கு என்னவா இருக்கும்? LF. சரியா? கேரக்டருக்கு %c. நிறைய கேரக்டர் சேர்ந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், %s யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த 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 இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும்னா அந்தந்த டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் எதை ரீட் பண்ண போகிறேன், இன்டீஜர் தான் நான் ரீட் பண்ண போகிறேன். எங்கே ஸ்டோர் பண்ணணும், n1ல் ஸ்டோர் பண்ணணும். அப்போ n1 போட்டால் ஸ்டோர் ஆகாது, நல்லா பார்த்துக்கோங்க குரு. n1 போட்டால் ஸ்டோரே ஆகாது. என்ன போடணும்னா ஆம்பர்சன்ட் போட்டு அட்ரஸ் எடுக்கணும். இது பேர் வந்து
அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஆம்பர்சன்றது என்னது? ஆக்சுவலாக அட்ரஸ் ஆப்ரேட்டர். நீங்கள் அப்பப்போ வந்து இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ்னால் அந்த ஏரியாவில் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய கோட் எல்லாமே அது பார்க்காது. இது பேர் கமெண்ட்டுன்னு பேர். மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அந்த லைனை பார்க்காது. அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் லைனை மட்டும். மல்டி லைன் கமெண்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சியில் யூஸ் பண்ணிக்கலாம், C++ல யூஸ் பண்ணிக்கலாம். சீனுடைய கமெண்ட் இது. ஸோ ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீ மியூட் பண்ணிக்கலாம். உனக்கு டவுட் இருக்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ வந்து நான் இங்கே ரீட் பண்ண போகிறேன். %d டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். %d நீ டைப் பண்ணி பார்க்கணும். டைப் பண்ணும்போது தான் என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு தெரியும். நீங்கள் ஹோம்ஒர்க்காக அடுத்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் ரீட் பண்ணிட்டேன், செகண்ட் நம்பர் ரீட் பண்ணிட்டேன். நீ கரெக்டாக அங்கேயே எனக்கு முடிச்சிட்டேன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் பார்த்துட்டே இருக்கலாம். சப்போஸ் நீ முடிக்கலைன்னா நீ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி என் முன்னாடி முடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா குரு? அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். சரியா? ஸோ 2 நம்பரை நான் ரீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இமீடியட்டாக ஆட் பண்ணி எப்பயுமே ரைட் டு லெஃப்ட் இப்படி தான் சேவ் ஆகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேசிக் விஷயங்கள் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் போக போக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ வந்து N1 N2 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஆட் ஆகிட்டு ரைட் சைடில் இப்படி சேவ் ஆகும். இது பேர் அதனால என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஈக்குவல்ட்டுன்றது இங்கே ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இஃப் கண்டிஷனில் ஈக்குவல்னா 2 ஈக்குவல் போட்டால் தான் இது ஈக்குவல். சிங்கிள் ஈக்குவல் போட்டோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ N1 ஈக்குவல் டு 10 அப்படின்னா அந்த 10 வந்து N1ல அசைன் ஆகும். ஸோ இது பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சரியா? சிங்கிள் ஈக்குவல் இதுதான் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வரும். இந்த ஈக்குவல் டு வந்து எதில் வரும்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வந்துடும். ஓகே, ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்லாம் என்ன வரும்? அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் வரும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலர் டிவிஷன். இதெல்லாம் வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்துடும். ஸோ இது வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர், இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சேவ் ஆகிடுச்சு. நம்ம ரேமில் நான் இன்னொரு மெமரி அலாட் பண்ணியிருக்கேன், சம்முன்னு. ஸோ அந்த சம்முக்கு எனக்கு மெமரி அலாட் ஆகிட்டு அந்த சம்மில் 2ஐயும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்துடும். சப்போஸ் அவங்க 45 அண்ட் 35 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ம் ஆட் ஆனுச்சுன்னா என்ன வரும்? 80ன்ற ரிசல்ட் இங்கே வந்துடும். அப்போ ரேமில் தான் 80 இருக்குது, நான் ஷோ பண்ணல. இப்போ ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் printfன்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஷோ பண்ணணும். எப்படி ஷோ பண்ணணும்? த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நான் சம் அல்லது த டோட்டல் ஆஃப் 2 நம்பர், த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இங்கே வந்து நான் அந்த சம்மை கொடுத்துட்டேன்னா இந்த சம் வந்து இங்கே உட்காராது, சம்முனே பிரிண்ட் ஆயிடும். இந்த சம் எப்படி பிரிண்ட் ஆச்சோ அப்படி இந்த சம் பிரிண்ட் ஆயிடும். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மாதிரி பிரிண்ட் ஆயிடும். எனக்கு ஆன்சர் வராது. ஆன்சர் வரலன்னா இங்கே அதனுடைய வேரியபிள் தான், வேரியபிளினுடைய வேல்யூ வந்து உட்காரணும். அந்த 80 வந்து இங்கே உட்காரணும்னா இது என்ன டைப் ஆஃப் டேட்டா? சம்ன்றது இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. இன்டீஜருக்கு என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்? %d. அப்போ இந்த %d இங்கே வரணும். எனக்கு தெரியாது அவங்க என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன கொடுத்துருக்கலாம்? இங்கே வந்து 45ன்னு கொடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரும் 45 கொடுத்துருக்கலாம். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் சம்மில் வந்து 19 இருக்கும், 2 ஆட் ஆனால். அப்போ இங்கே 90 வரும் அந்த டைம். ஸோ எனக்கு தெரியாத அன்னோன் இன்டீஜர் வருது. இந்த %d அப்படின்றது எனக்கு தெரியாது, ஒரு அன்னோன் இன்டீஜர் நம்பர் இங்கே வருது. அப்போ எனக்கு %d கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்காக ஃபுல் ஸ்டாப், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சென்டென்ஸ் டைப் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்ம சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு இந்த லிங்கரில் நான் ஏதாவது லிங்க் பண்ணியிருக்கேன்னா லிங்க் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே வந்து என்ன உட்காரணுன்றதை நீ கமாக்கு அப்புறம் கட்டாயம் சொல்லணும். சம் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சம்னுடைய வேல்யூ இங்கே வந்து எனக்கு லிங்க் ஆகிடும். அவ்வளோதான். இன்னொரு சம் பாருங்கள், இன்னொரு வாட்டி படிக்கிறோம். printf
எனக்கு எப்படி வரணும்னா the sum of 45 and 45 is 19 வரணும். அப்போ எப்படி போடுவோம்? the sum of அங்கே ஒரு இன்டீஜர் அண்ட் இங்கே ஒரு இன்டீஜர் இஸ் இன்னொரு இன்டீஜர் ஆன்சர். இதுதான் என்னோடது. அப்போ 3 லிங்கர் போட்டேன். 3 ஃபார்மேட் பேர் வருது. %d %d %d. ஃபஸ்ட்டு %dயில் என்ன வரணும்? n1 வேல்யூ வரணும். செகண்ட் %dயில் n2 வேல்யூ வரணும். தேர்ட் %dயில் சம் வேல்யூ வரணும். அப்போ அதை நம்ம இங்கே கொடுத்துடணும். n1, n2, சம். இப்படி நம்ம போட்டோம்னா மேலே உள்ள printf வந்து the sum of two number is 19 print ஆகும். கீழே உள்ள printfல the sum of 45 and 45 is 90 அப்படின்னு print ஆகும். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் அதுதான். எப்படி வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி அலாட் பண்ணோடனே நான் வேல்யூ ரீட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு குருக்கு நிறையா ப்ரோக்ராம் போட்டிருக்கோம்ல. ஓகே, add to numbers.c. ஸோ ரன் பண்ணலாம். எப்படி ரன் பண்ணுவோம்? இது வந்து கம்பைல். F9 ப்ரெஸ் பண்ணால் கம்பைல் ஆகும். ஏதாவது சின்டாக்ஸ் எரர் செமிகோலன்லாம் வைக்கலன்னா நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் ரன் பண்ணணும் F10. இது வந்து கம்பைல் அண்ட் ரன். எவ்ரி டைம் கம்பைல் பண்ணிவிட்டு தென் ரன் பண்ணும். கம்பைல் பண்ணும்போது இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல் 0-1 காம்பினேஷனில் அதுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது விண்டோஸ்க்கு புரிகிற மாதிரி 0-1 காம்பினேஷனில் ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ கம்பைல் அண்ட் ரன்னே பண்ணுங்கள். F11. ஸோ நமக்கு அவுட்புட் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். மெமரி அலர்ட் ஆகிடுச்சு. அதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ ஸ்கேன் ஆஃப் %d n1 இருக்குது. அதுக்காக தான் இது வெயிட் பண்ணுது. ஆனால் யூசருக்கு இப்படி காட்டினா புரியுமா? கண்டிப்பாக புரியாது. ஏன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. என்ன ஒர்க் ஆகலைன்னு என்டர் தட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்பர் டைப் பண்ணணுமா அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. நீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனதுனால தெரியும். இப்போது 45 35 இந்த ஒர்க் ஆகுதுல கரெக்டாக அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து புரியாது. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா எப்பயுமே ஸ்கேனஃப்க்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் printfல நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கேனஃப் முன்னாடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவசியம். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா உங்ககிட்ட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. செகண்ட் நம்பர் கொடுக்காட்டியும் கஷ்டம்தான். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி என்டர் கொடுக்கணும். இங்கே என்டர் தட்டினா அங்கே வருமா? இங்கே என்டர் தட்டினா அங்கே வராது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. /n. இது பேர் என்ன? எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ். இதில் /n அப்படின்றது வந்து நியூ லைன் கேரக்டர். ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும்னா /n கொடுக்கணும். /t அப்படின்றது வந்து டேப் கீ. டேப் கீ யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் ஸ்பேஸை கொடுக்கும். சரியா? ஸோ நான் வந்து /n கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். /n. சரியா? /n. ஸோ இந்த லைன் முடித்தோடனே எனக்கு ஒரு என்டர் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு /n. ஸோ 2 /n 2 என்டர் சென்டென்ஸு அப்புறம் என்டர். அதே மாதிரி இந்த லைன் முடிச்சுட்டு 2 /n. ஸோ /n. 2 என்டர் நான் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் கேட்டிருக்கேன். செகண்ட் நம்பருக்கு நான் கொடுக்கல. மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இப்போ கூட அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. ஸோ உன்ட்ட கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு 400 நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் தட்டினேன்னா என்ன 400 கொடுத்துட்டோம் ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்ற ஃபீல் தான் இருக்குமே தவிர செகண்ட் நம்பர் என்டர் பண்ணணுன்ற ஃபீல் அவங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் நம்பருக்கும் நீ என்ன பண்ணணும்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். செகண்ட் நம்பர் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி printfல செகண்ட் நம்பர். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நான் 450 கொடுக்குறேன். என்டர். பாருங்கள் என்டர் த செகண்ட் நம்பர். ஸோ எப்பயுமே நம்மளுடைய சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இது ஒரு சிம்பிள் கன்சோல் பேஸ்டு சாஃப்ட்வேர்.
நம்ம நல்லா பட்டன்லாம் வச்சு கால்குலேட்டர் மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா GUI ப்ரோக்ராமிங் .NET HTML இந்த மாதிரி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் படிக்கும்போது நம்ம நீட்டாக ரியல் கால்குலேட்டர்லேயே பண்ணலாம். என்கிட்ட இப்போ யூகே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க குரு. இந்த கால்குலேட்டரை அப்படியே நாங்கள் பண்ணிட்டோங்க. ஓரளவு ஏன்னா அவங்க 8th ஸ்டூடெண்ட்ஸ் தான். .NET படிக்கிறாங்க, VB.NET. அவங்களுக்கு யூகேல 4 இயர்ஸுமே VB.NET தான், 8th-லேருந்து 12th வரைக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த பேஸ் ஆப்ரேஷன்ஸ் வச்சு ரியலாக இதே கால்குலேட்டரை டிசைன் பண்ண வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கும் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை கற்றுக்க முடியும், GUIயில் போய் கற்றுக்க முடியாது. அதனால தான் C++, ஜாவா அந்த மாதிரி இதெல்லாம் கன்சோல் பேஸ்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் மூவ் ஆவீங்க. சரியா? அது வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுறோம், நம்மகிட்ட தான் கால்குலேட்டர்லாம் இருக்குல்ல, எதுக்கு 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கோட் எழுத வேண்டியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீ திங்கே பண்ண வேண்டாம். இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம், நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. ஸோ 550 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். 450 and 550 ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 1000 வந்திருக்கு. செகண்ட் பாருங்கள், த சம் ஆஃப் 450 and 550 இஸ் 1000 வந்திருக்கு. செகண்ட் ஒன் நல்லா இருக்குது பாருங்கள், பெட்டராக இருக்குது ஷோ பண்ணுறது. புரிஞ்சதா குரு? இந்த இது புரிஞ்சதா? புரியுதாண்டி? ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா குரு உனக்கு? நீ இப்போ எனக்கு அனுப்புகிற மாதிரி நான் ஒர்க் கொடுத்துடட்டுமா? ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே தானே, இன்னைக்கு ஹாலிடே உங்களுக்கு? ஆமாம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்களா? இல்லை, மத்தியானத்துக்கு வெளியில் வேலை இருக்கு. ஓகே ஓகே. நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க கொஞ்சம், சரியா? ஓகே ஓகே. நானும் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்று பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்து போக முடியும். ஸோ அடிஷன் ஆஃப் 3 வேல்யூஸ் அது வந்து இன்டீஜர்லேயே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டீஜர் நம்பரே ரீட் பண்ணிக்கோங்க, ஹோல் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணது நினைக்க வேண்டாம், கொஞ்சம் அந்த ஃப்ளோக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு எனக்கு தேவை. 2 டபுள் வேல்யூ ட்ரை பண்ணுங்கள். அப்போ பாயிண்டில் நான் கொடுத்தாலும் எனக்கு வந்து 2 மல்டிப்ளை ஆகி வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லாங் இன்ட் யூஸ் பண்ணி, லாங் இன்ட்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, %LD யூஸ் பண்ணணும் ஞாபகமாக. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை டிவிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். டிவிஷன் அதில் வந்து எனக்கு வந்து ரிமைண்டரும் வரணும், குவாஷன்ட்டும் வரணும். குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் எனக்கு எப்படி ஷோ ஆகணும்னா, எனக்கு வந்து எனக்கு வந்து நீட்டாக சென்டரில் ஷோ ஆகணும், நல்லா அலங்காரம் பண்ணி நீட்டாக இருக்கணும் பார்க்க அவுட்புட் வந்து. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், இங்கே வந்து என்ன சொன்னோம், சம், இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் 2 நம்பர், இங்கே வந்து குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் அப்படின்னு ஷோ ஆகணும். அதுக்கப்புறம் மார்க் ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும் உங்களால். மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீட்டாக. என்னென்ன மார்க்ஸ் வச்சு, அங்குள்ள மார்க் கூட வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து தமிழ், இங்கிலீஷு, தென் மேக்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும். அது மாதிரி அங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும்னா டோட்டல், ஆவரேஜ், இந்த 2 கேல்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் எப்படி பண்ணணும், சில நேரம் 6 சப்ஜெக்ட் வச்சுட்டு டிவைடட் பை 5 பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். இங்கே 5 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது, ஸோ நான் 5 கொடுப்பேன். இப்போ நீங்கள் 6 சப்ஜெக்ட் போட்டுட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ந்து வந்துச்சு, கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா, அப்போ டோட்டல் டிவைடட் பை என்ன போடணும், 6 போடணும். உங்களுக்கு பாயிண்டில் வேணால் 6.0Fன்னு கொடுக்கணும், ஃப்ளோட்டுக்கு வேல்யூ. எனக்கு வந்து இன்டீஜரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு இன்டீஜர் தான் ஜென்ரேட் ஆகும். எனக்கு பாயிண்டில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதையாவது ஒன்று பாயிண்டில் மாற்றணும். டோட்டல் வந்து இன்டீஜரில் போட்டிருக்கீங்கன்னா 6ம் இன்டீஜராக தான் எடுத்துக்கும். நீ எப்போ 0.0 போட்டிருக்கியோ அந்த எஃப்னு போடுறீங்கன்னா ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது, ஒன்றுமே போடாட்டி டபுள், இப்படின்னா ஃப்ளோட்டு. இப்போ நீங்கள் ஆவரேஜ் என்ன பண்ணிடலாம்னா ஃப்ளோட்டில் க்ரியேட் பண்ணிடலாம். புரியுதா? ஆவரேஜ் இதில் க்ரியேட் பண்ணணும், ஃப்ளோட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். டோட்டல் வந்து இன்ட்டு ஹோல் நம்பர்லேயே இருக்கட்டும், இது வந்து ஃப்ளோட்டாக கொடுத்தாச்சு. அப்போ இன்ட்டும் ஃப்ளோட்டும் சேர்ந்து ஒரு கேல்குலேஷன் நடக்கும்போது ஃப்ளோட்டு தான் வரும், ரிட்டன் பாயிண்டில் வந்துடும் ஆன்சர். அந்த ஆன்சரை இந்த ஃப்ளோட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே குரு, ட்ரை பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ஹோம்ஒர்க், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. இன்னைக்கு போதும் கிளாஸ். இதை முடிச்சுட்டிங்கன்னா அடுத்து நம்ம இப்போ ஃபாரின் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுனா கடற்கரை முடிச்சுட்டே போயிடலாம். ஓகே. சரிப்பா, பாய் குரு.
பாய். பாய். பாய் குரு.